சொல்லப்போனா அவனுக்கு ஒரு நான் ஒரு ஃபீமேல் லவர் மாதிரி. என்னடி சொல்ற? ஒரு ஃபீமேல் லவர் மாதிரி. என்னடி சொல்ற? தெரியாது, லவ் பண்ற பையன் தெரியாது. எனக்கு புரியல. ஒரு ஃபீமேல் லவர் மாதிரி. கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு நம்மள. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாப்பிள்ளை எல்லாம் தங்கமானவருங்க. மாப்பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு நல்லபடியா வச்சிருந்தாரா சரி. அதுதான். அந்தி மாலை நேரம் ஆற்றங்கரை ஓரம் நிலா வந்ததே என் நிலா வந்ததே. நாங்கள் வந்து யோகா பிரசாத்துக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆக்சுவலாக அவனை வந்து எங்கள் லைஃப்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு இவன் தான் காரணமே. ப்ரோ வாங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தவன் இன்ன வரைக்கும் எங்க கூட தான் ட்ராவல் பண்ணிருக்கிறான். இப்போ யோக பிரசாத் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அவனோட நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் அங்க நிக்கணும். காதலே நெஞ்சில் மோதலே சில்லாய் சிதறினேனே மின்னல் தேவதை கண்ணில் தீவிதை பஞ்சாய் எரிகிறேனே. எல்லா சீக்ரெட்டும் ஷேர் பண்ணிப்போம். நானும் ஷேர் பண்ணுவேன், எங்க அண்ணாவும் ஷேர் பண்ணுவான். ஆனா நான் வந்து வீட்ல கொஞ்சம் போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் இல்ல, லவ் மேட்டரே சொல்லிட்டேன், நான் தான் சட்டை. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னோட பைக்கு. அந்த பைக் வாங்கினதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன். நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிச்சேன். இவங்க தான் தைரியம் கொடுத்தாங்க, வாங்கிடலாம் பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். செய்வேன் உன்னோட சேர. ஆக்சுவலி இது வந்து ட்ரீம் கம் மாதிரி நிறைய ஆக்சுவலி ஃபைட்ஸ் இருந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் இது நீ கிடையாது கிடையாது இல்ல இது நீ கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்ன அதுல இருந்து வெளியே வந்து ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஒரு கேமரா முன்னாடி நான் இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இதோட ஆதாரம் நீதானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி. நல்லா இருப்பாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் ஐ அம் வெரி ஹாப்பி. அவன் ஏத்துக்கிட்ட அவங்ககிட்ட இருக்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும், அதை வந்து மிச்சமும் பண்ணணும், சேமிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டான். அதை லைஃப் ஃபுல்லாகவும் அவன் ஃபாலோ பண்ணானா அவன் லைஃப் சக்சஸ் தான். எப்பயுமே உடனே க்ளோஸாவே இருப்போம். மெயினா சாரி. அண்ட் இப்போ இது வரைக்கும் எங்க அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான். என் பையன்ட்ட என்ன பண்ணுவான்னா உங்க அப்பா மாதிரி என் பொண்ணுகிட்டயும் அதுதான் அப்பா மாதிரி தான் இருக்கும். லைஃப்ல என்ன மாதிரி இருக்கவே கூடாது. அப்படிலாம் கிடையாது. சொல்லலாம் மன்மத நம்ம படத்துல வர மாதிரி உன்னை போல ஒரு ஆண் குழந்தை என்னை போல ஒரு பெண் குழந்தை, அவ்வளவுதான். எங்களுக்கு அது மட்டும் தான் போதும்.